ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம்னா சப்சீக்வன்ஸ் ப்ரோக்ராம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். சப்சீக்வன்ஸ்னா என்னன்னா, ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, எஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, டீன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. இந்த எஸ்ங்கிற ஸ்ட்ரிங் இதே ஆர்டர்ல டீல பிரசன்ட் ஆகியிருக்கா அப்படின்னு, அதாவது இதே ஆர்டர்னா ஏபிசி தொடர்ந்து இருக்கணும்ட்டு இல்லை, லைக் கண்டினியூஸா அந்த கேஸ்ல இருக்கிற மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஏபிசி இருக்குன்னு வைங்க, இங்க ஏ இருக்கு, அடுத்து பி வந்து இங்க இருக்கு, அடுத்து சி இருக்கு. ஸோ அந்த த்ரீ கேரக்டர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, ஆனா அதே ஆர்டர்ல இருக்கு. லைக் பக்கத்து பக்கத்துல இல்லைனாலும் இன்க்ரீசிங் அப்கமிங் ஆர்டர்ல இருக்கு. ஸோ அதனால இது ட்ரூ. இது இங்க பாருங்களேன், ஏ எக்ஸ் சி, ஆனா இங்க ஏ இருக்கு, அடுத்து எக்ஸ் எங்கேயுமே காணோம், சி இருக்கு, எக்ஸ் இல்லை, அதனால ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம ரிசால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டேன். அடுத்து கவுண்ட்னு ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டேன் ஜீரோன்னு. அடுத்து இப்போ இதெல்லாம் கார்னர் கேஸ். ஓகேங்களா? இப்போ எஸ் எம்டியா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த கேஸ் எம்டியா இருந்துச்சுன்னா இங்க இங்க நம்ம செக் பண்ணவே தேவையில்ல, ரிட்டர்ன் ட்ரூன்னு அனுப்பிடலாம். இதே இது டி எம்டியா இருந்துச்சு வச்சுக்கோங்க, இது எம்டியா இருந்து இங்க வேல்யூ இருந்துச்சுன்னா இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப அதை ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இந்த ரெண்டு கேஸ் வந்து கார்னர் கேஸ்க்காக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து நான் இந்த ஜே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஜே லெஸ் தென் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஐட்ரேட் பண்றேன். அண்ட் ஐ டாட் ஐ இந்த ஸ்ட்ரிங்கையும் நான் வந்து ஐட்ரேட் பண்ணணும், ஏன்னா இந்த இடத்துல இருக்கான்னு நான் பார்க்கணும் இல்லையா. அதனால ஐ ஐ ஜே வந்து டி ஐட்ரேட் பண்ணேன், ஐ வந்து எஸ் ஐட்ரேட் பண்ணேன், அண்ட் ஜே பிளஸ் பிளஸ்ன்னு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நான் டி டாட் கேரட் ஆஃப் ஜே ஈக்குவல் டு எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ. அதாவது இந்த எலிமெண்ட் வந்து இது கூட ஈக்குவலா இருந்துச்சுன்னா நமக்கு கவுண்ட் கிடைச்சிருச்சு. ஒரு எலிமெண்ட் இருக்கு, மூணு எலிமெண்ட் மூணு 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 லெட்டர் இருந்தாதான் அந்த கேஸ் ட்ரூ ஆகணும் இல்லையா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருமா. ஸோ இந்த கேஸ்ல ஜே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கமா ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். ஸோ இங்க வந்து இந்த ஏ ஈக்குவல் டு ஏனா இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ. அப்ப நான் என்ன பண்றேன், ஐய வந்து இப்போ நான் இது கம்பேர் பண்ணிட்டேன், அடுத்த லெட்டர் கம்பேர் பண்ணணும் இல்லையா. அதனால ஐய வந்து ஒன்னுக்கு இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஐய வந்து ஒன்னுக்கு இன்க்ரிமெண்ட் பண்றேன். கவுண்ட்டை வந்து ஜீரோன்னு இருந்துச்சு, நான் கவுண்ட்டை வந்து ஒன்னுக்கு இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து ஜே வந்து ஒன்னுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த கேஸ்ல ஜேயும் ஒன்னு, ஜேயும் ஒன்னு, ஐயும் ஒன்னு. ஓகேங்களா? சோ இப்ப வந்து பி ஈக்குவல் டு ஹெச்ஆன்னு பாக்குது. பி ஈக்குவல் டு ஹெச்ஆ, சாரி, ஹெச் ஈக்குவல் டு பிஆன்னு பாக்குது. ஸோ இந்த கேஸ்ல கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ திரும்பி லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே வந்து எதுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும், டூக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். டூக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது பி ஈக்குவல் டு இந்த பிஆன்னு இங்கே வரும். ஓகேங்களா? பி ஈக்குவல் டு பி. இந்த கேஸ்ல கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஐ வந்து டூக்கு இன்க்ரிமெண்ட் பண்றேன், அடுத்து கவுண்டை வந்து டூக்கு இன்க்ரிமெண்ட் பண்றேன். அடுத்து ஜே வந்து என்ன ஆகும், ஜே வந்து த்ரீக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிடும், ஐ வந்து டூக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ த்ரீல என்ன வேல்யூ இருக்கு, ஜீரோ ஒன் டூ த்ரீ இருக்கு, ஜி வரும். ஜி ஈக்குவல் டு இப்போ ஐல என்ன இருக்கு, சி இருக்கு, கண்டிஷன் ஃபால்ஸ். அடுத்து ஜே வந்து ஃபோருக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஃபோர்ல என்ன வேல்யூ இருக்கு, ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கு, டி இருக்கு, டி ஈக்குவல் டு சின்னு பார்க்குறோம். இந்த கேஸ்ல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். அடுத்து ஜே வந்து ஃபைவ்க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபைவ்ல என்ன வேல்யூ இருக்கு, சி இருக்கு, சி ஈக்குவல் டு சி. இந்த கேஸ்ல கண்டிஷன் ட்ரூ. அப்ப ஐ வந்து த்ரீக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து ஜே கவுண்ட் வந்து த்ரீக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து ஜே வந்து சிக்ஸுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். சிக்ஸ் லெஸ் தென் லென்த்தான்னு பார்க்கும்போது இந்த கேஸ்ல கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். கண்டிஷன் ஃபெயில் ஆகி வெளியே வந்துடும். இப்போ கவுண்ட் ஈக்குவல் டு எஸ் டாட் லென்த். இது எதுக்கு செக் பண்றோம்னா, நம்ம இந்த ஐட்ரேட் பண்ண மூணு எலிமெண்ட்டும் இங்க இருக்கான்னு பார்க்கறது நம்ம கவுண்ட் வேரியபிள் இது பண்ணோம். ஸோ மூணுமே இருக்கு, அப்போ மூணு கிடைச்சிருச்சிங்க. ஸோ ரெண்டோட கவுண்ட் ஈக்குவலா இருக்கிறதுனால ரிட்டர்ன் ட்ரூன்னு பண்ணிடணும். இப்போ கவுண்ட் ஈக்குவலா இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இந்த கேஸ்ல ரிட்டர்ன் ட்ரூ ஆயிடும். ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அக்செப்ட் ஆயிடுச்சு.
இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.